ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 21/11/24. मीठे बच्चे, तुम्हें अब टीचर बन सबको मन वशीकरण मंत्र सुनाना है. ये तुम सब बच्चों की ड्यूटी है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது டீச்சராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை கூற வேண்டும். இதுதான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய டியூட்டி, கடமை. மனதை வசப்படுத்துவதற்கான மந்திரத்தை நாம எல்லாருக்கும் சொல்லணும். प्रश्न, बाबा किन बच्चों का कुछ भी स्वीकार नहीं करते हैं? கேள்வி, பாபா எந்த குழந்தைகளுடைய பொருட்களையோ எதையுமே துளி கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது. उत्तर, जिन्हें अहंकार है, मैं इतना देता हूँ, मैं इतनी मदद कर सकता हूँ, பாபா उनका कुछ भी स्वीकार नहीं करते हैं. பாபா சொல்கிறாங்க, நான் இவ்வளோ கொடுக்குறேன், நான் இவ்வளோ உதவி செய்ய முடியும் அப்படின்லாம் யாருக்கு அகங்காரம் இருக்கிறது, அந்த குழந்தைகளுடையத பாபா துளி கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது. बाबा कहते हैं, मेरे हाथ में चाबी है, चाहे तो मैं किसी को भी गरीब बनाऊं, चाहे किसको साहूकार बनाऊं, ये भी ड्रामा में रास है. பாபா சொல்றார், என்னுடைய கையில் சாவி இருக்கிறது. நான் விரும்பினா யாரை வேணாலும் ஏழையாக்க முடியும், யாரை வேணாலும் செல்வந்தராக்க முடியும். இது கூட நாடகத்தின் ரகசியம் இருக்கிறது. जिन्हें आज अपनी साहूकारी का घमंड है, वो कल गरीब बन जाते हैं और गरीब बच्चे बाबा के कार्य में अपनी पाई पाई सफल कर साहूकार बन जाते हैं. பாபா சொல்றார், யார் இன்னைக்கு தன்னுடைய செல்வந்த நிலையினுடைய செல்வத்தினுடைய கர்வத்தில் இருக்கிறாங்க, அவங்க நாளைக்கு ஏழை ஆயிடுவாங்க. மற்றும் ஏழை குழந்தைகள் பாபாவுடைய காரியத்தில் தன்னுடைய நயா பைசாவா ஒவ்வொரு பைசாவா பயன்படுத்தி நாளைக்கு அவங்க செல்வந்தர் ஆக முடியும். அதனால் பாபா இன்னைக்குன்னு சொல்கிறாங்க, யாருக்கு எல்லாமே செஞ்சும் கூட நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்தில் இருக்காங்களோ அவங்களுடையத பாபா கொடுத்தாலும் பாபா அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா பாபா கையில் சாவி இருக்கிறது. பாபா விரும்பினா என்ன சொல்லியிருக்கிறார் பாபா, நான் யாரை வேணாலும் ஏழையாக்க முடியும், செல்வந்தரும் ஆக்க முடியும். இது நாடகத்தினுடைய ரகசியம். ओम शांति. ये तो रूहानी बच्चे जानते हैं कि बाबा आए हैं हमको नई दुनिया से वर्षा देना. ये तो बच्चों को पक्का है ना कि जितना हम बाप को याद करेंगे उतना पवित्र बनेंगे. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா வந்திருக்கின்றார் நமக்கு புது உலகத்தினுடைய ஆஸ்தியை கொடுப்பதற்காக. இப்போ குழந்தைகளுக்கு பக்காவாக இருக்கணும் இந்த விஷயம். எந்த விஷயம்? நம்ம எவ்வளோ பாபா நினைக்கிறோம் அந்த அளவிற்கு பாவனமாக தூய்மையாக ஆகிவிடுவோம். जितना हम टीचर बनेंगे, अच्छा टीचर बनेंगे, उतना ऊंच पद पाएंगे. बाबा तुम्हें टीचर के रूप में पढ़ाना सिखाते हैं, तुमको फिर औरों को सिखाना है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல டீச்சராக ஆகிறீங்க, அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியும். பாபா குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? டீச்சருங்கிற ரூபத்தில் எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதையும் பாபா கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். तुम पढ़ाने वाले टीचर जरूर बनते हो, बाकी तुम कोई का गुरु नहीं बन सकते हैं, सिर्फ टीचर बन सकते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சராக முடியும், மற்றபடி நீங்கள் குரு ஆக முடியாது, டீச்சராக மட்டும் ஆக முடியும். गुरु तो एक सदगुरु ही है, वो सिखलाते हैं. सर्व का सदगुरु एक ही है, वो टीचर बनाते हैं. குரு சத்குரு எல்லாமே ஒருத்தர் தான், அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கரியை கொடுக்கக்கூடிய சத்குரு ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் தான் நம்மை டீச்சராக ஆக்கிட்டு இருக்கிறாரு. तुम सबको टीच करके रास्ता बताते रहो, मनमना भव. बाबा तुम्हारे पर ये ड्यूटी रखी है, मुझे याद करो और फिर टीचर भी बनो.
பாபா நம்ம எல்லாருக்குமே டீச் பண்ணுறார், கற்றுக் கொடுக்குறார். இப்போ நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், வழிகாட்டணும், எல்லாருக்கும் மன்மனாபவ என்று இருப்பதற்கான வழி சொல்லி கொடுக்கணும். பாபா நமக்கு இந்த ஒரு கடமையை கொடுத்துருக்கிறார். என்ன கடமை? நாம் டீச்சராகவும் ஆகணும், பாபாவையும் நினைவு செய்யணும். तुम कोई को बाबा का परिचय देते हो तो उनका भी फर्ज है பாபா को याद करना. நாம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். யாருக்கு அறிமுகம் கொடுத்தாலும் கூட அறிமுகம் கொடுப்பது நம்முடைய கடமை. அதே போல பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். बाबा ही पतित पावन है, युक्ति बताते हैं मीठे बच्चे, तुम्हारी आत्मा पतित बनी है, जिस कारण शरीर भी पतित बना है. पहले तुम पवित्र थे, अभी तुम अपवित्र बने हो. பாபா தான் பதித்த பாவனன். அவர் நமக்கு யுக்திகள் சொல்லிக் கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நீங்க ஆத்மாக்கள் பதித்தமாக ஆகிட்டீங்க. ஆத்மா பதித்தமான காரணத்தினால தான் சரீரம் கூட தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. பாபா சொல்றாங்க, நீங்க முதல்ல தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீங்க, ஆனா இப்பொழுது அப்பவித்திரமாக ஆகிவிட்டீர்கள். இப்போ பதித்தத்திலிருந்து பாவனம் ஆக்குவதற்காக ரொம்ப சகஜமான யுக்தி பாபா சொல்லி கொடுக்கிறார். बाप को याद करो तो तुम पवित्र बन जाएंगे. उड़ते बैठते चलते बाप को याद करो. பாபா நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள். तुम जानते हो ये बड़ी माता है, जिस माता द्वारा शिव बाबा तुम सबको अडाप्ट करते हैं. நமக்கு தெரியும், இந்த பிரம்மா பாபா பெரிய அம்மா நமக்கு. அந்த தாயின் மூலமாகத்தான் शिव बाबा நம்மை अडाप्ट பண்றாரு. तुम अभी बाबा बाबा कहने लगे हो, बाबा भी कहते हैं इस याद की यात्रा से ही तुम्हारे पाप कटने हैं. அவர் அம்மா தான், ஆனா நம்ம பாபா பாபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சாக்கார பிரம்மா பாபாவை. பாபா கூட சொல்றார், நினைவின் யாத்திரையின் மூலமாகத்தான் பாவங்களை அழிக்க முடியும். தும் ஜான்தே ஹோ ஹம் பஹுத் சாஹ்வார் தே, परिजादे परिजातियां थे, ये याद रखता है. हम ऐसा विश्व के मालिक थे, अभी बिल्कुल कर्जदार और पतित बन पड़े हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தோம், தேவதாத்மாக்களா பரிஜாதங்களா இருந்தோம், பரிகள் தேவதைகளா இருந்தோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் அப்பேற்பட்ட விஸ்வத்தினுடைய எஜமானர்களாக இருந்தோம், ஆனா உலகத்திற்கே எஜமானனா இருந்த நாம இப்போ கடன்காரர்களாக ஆகிட்டோம், பதித்தமாக ஆகிட்டோம். இந்த எல்லா விஷயங்களையும் பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. हम पद्माबदम साहवार थे, बहुत पवित्र थे, बहुत सुखी थे, वहाँ झूठ पाप आदि कुछ होता नहीं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா, பத்மாபதம் செல்வந்தர்களாக இருந்தீங்க, தூய்மையான ஆத்மாக்களாக ரொம்ப சுகமான ஆத்மாக்களாக இருந்தீங்க. ஆனா அங்கே பொய் பாவம் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. बाबा कहते जो सागर है उन्हों को करीब जरूर बनना है, बनेंगे ही हैं. उन्हों का पार्ट ऐसा है, वो कभी ठहर न सके. धनवान को अहंकार भी बहुत रखता है ना, मैं फलाना हूँ, ये हमको है. घमंड तोड़ने के लिए बाबा कहते हैं, ये जब आएंगे देने के लिए तो बाबा कहेंगे तरकार नहीं, वो अपने पास रखो. பாபா சொல்றார், யார் இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஏழையாக ஆக வேண்டும், ஆகித்தான் தீருவாங்க. அவங்களுடைய பாட்டு அப்படி இருக்கிறது. அவங்க ஒருபோதும் ஞான மார்க்கத்தில் கூட நிலையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அகங்காரம் இருக்கிறது. செல்வந்தர்களுக்கு செல்வத்தினுடைய அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் இன்னார், இதெல்லாம் எனக்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு செல்வத்தினுடைய அகங்காரத்தில் இருக்கவங்களுக்கு அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக பாபா சொல்வாராம், எப்போ செல்வந்தர்கள் நான் இதை பாபா கொடுக்குறேன், நான் இவ்வளோ செய்கிறேன், அவ்வளோ செய்கிறேன், நான் பெரிய செல்வந்தர், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு அகங்காரத்தோட கொடுப்பதற்காக பாபா கிட்ட வந்தாங்கன்னா பாபா சொல்லுவாரா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ உன்னிடமே அதை வைத்து கொள்ளுன்னு சொல்லிடுவாரு. जब जरूरत होगी तो फिर ले लेंगे, क्योंकि देखते ही काम का नहीं अपना घमंड है. ये सब बाबा के हाथ में ना, लेना व ना लेना. बाबा पैसा क्या करेंगे, तरकार नहीं.
எப்போ தேவைப்படுதோ அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவாராம் பாபா. அப்போது பாபா கூட பார்ப்பாரு, இந்த குழந்தை தன்னுடைய கர்வத்தில் இருக்குதா இல்லை கர்வத்தை விட்டுறதா என்பது கூட பாபா பார்க்குறாரு. எல்லாமே பாபாவுடைய கையில் தான் இருக்குது. மற்றவங்க கொடுத்தாலும் கூட எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் பாபா கையில் இருக்கிறது. பாபா பைசா வச்சு என்ன பண்ண போறாரு? அவசியமே கிடையாது. தன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் ஏதாவது பாபா கட்டடங்கள் இதெல்லாம் உருவாக்குவார். அது கூட எல்லா குழந்தைகளும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. अभी विनाश होना है, बाबा को याद करो. बाबा ने ये सब कुछ छोड़ दिया है ना, कुछ भी पिछाड़ी में याद ना आए. பாபா சொல்கிறாங்க, இப்போ அழிவு ஏற்பட போகிறது, பாபா நினைவு பண்ணுங்க. எப்படி பாருங்க, இந்த பாபா கூட எல்லாத்தையும் விட்டுட்டார் இல்லையா? லாஸ்ட் நேரம் எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுபடுங்க. யோக பலத்தின் மூலமாகத்தான் அனைத்து பாவங்களையும் பஸ்பம் செய்ய முடியும். அதற்கான உழைப்பு கண்டிப்பாக தேவை. अच्छा, धारणा के लिए मुख्य सार, धारणைக்காக முக்கியமான விஷயங்கள். ज्ञान का खूब विचार सागर मंथन करना है. जो सुना है उसे उगारना है. अंतर्मुख हो देखना है कि बाबा से ऐसे दिल लगी हुई है वो कभी भूले ही नहीं. பாபா சொல்கிறாங்க, தாரணைக்காக முதல் பாயிண்ட்டு, ஞானத்தை நல்லா ஆழமாக சிந்தனை பண்ணணும். என்ன கேட்டோமோ அந்த ஞானத்தை போடணும். அதாவது அடுத்த ஞானத்தை சிந்தனை செய்யணும். உள்நோக்கு முகமுடையவராகி பார்க்க வேண்டும். பாபா என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே மறக்க முடியாத அளவுக்கு பாபா என் உள்ளத்தில் பதிஞ்சிருக்காரா என்று தன்னைத்தானே உள்நோக்கு முகமுடையவராகி செக் பண்ணி பாருங்க. कोई भी प्रश्न आदि पूछने में अपना टाइम वेस्ट ना कर याद की यात्रा से स्वयं को पावन बनाना है. தேவையில்லாத எந்த ஒரு கேள்விகளுக்கும் பின்னால் செல்வதற்கு பதிலாக கேள்விகள் கேட்பதால் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையின் மூலமாக தன்னை தானே தூய்மையாக ஆக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர வேற யாருடைய நினைவுகளும் சிந்தனைகளும் வரக்கூடாது. அதற்கான பயிற்சியை இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும். वरदान, दृढ़ संकल्प रूपी व्रत द्वारा वृद्धियों को परिवर्तन करने वाले महान आत्मा भव. வரதானம், உறுதியான எண்ணங்கள் என்ற விரதத்தின் மூலமாக விருத்திகளை மாற்றம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். महान आत्मा बनने का मुख्य आधार है पवित्रता. इस पवित्रता के व्रत को प्रतिज्ञा के रूप में धारण करना अर्थात महान आत्मा बनना. பாபா சொல்கிறாங்க, மகான் ஆத்மா ஆகுவதற்கு முக்கியமான ஆதாரம் தூய்மை. இந்த தூய்மை என்ற விரதத்தை உறுதிங்கிற ரூபத்தில் தாரணா பண்ணுங்க, ப்ராமிஸுங்கிற ரூபத்தில் கடைபிடிக்கணும். அப்போது மகான் ஆத்மாவாக ஆக முடியும். कोई भी दृढ़ संकल्प रूपी व्रत वृद्धि को बदल देता है. எந்த ஒரு உறுதியான எண்ணங்கள் என்ற விரதமும் நம்முடைய விருத்தியவே மாற்றிவிடும். पवित्रता का व्रत लेना अर्थात अपनी वृद्धि को श्रेष्ठ बनाना. அதே போல் நான் தூய்மையாக இருப்பேன், தூய்மையை கடைபிடித்தே தீருவேன் என்று விரதம் எடுப்பது கூட தன்னுடைய விருத்தியை சிரேஷ்டமாக ஆக்குவது, நம்முடைய உள் உணர்வுகளை சிரேஷ்டமாக ஆக்குவது. விரதம் இருப்பது என்றாலே என்ன அர்த்தம்? ஸ்தூலமான ரீதியில் விரதம் இருப்பாங்க. அதே போல் மனதில் உறுதியான எண்ணங்களையும் எடுப்பது பேர் தான் விரதம். இப்போ தூய்மையாக ஆகுவதற்கான விரதம் எடுத்துட்டிங்களா? மற்றும் நான் ஆத்மா, சகோதரா எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள், பிரதர்ஹுட் என்ற விருத்தி என்பது உருவாகிவிடுகிறது. இந்த விருத்தியின் மூலமாகத்தான் பிராமண ஆத்மாக்கள் மகான் ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். ஸ்லோகன், व्यर्थ से बचना है तो मुख पर दृढ़ संकल्प का बटन लगा दो. ஸ்லோகன், வீணான விஷயங்களிலிருந்து வீணானவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் வாயில் உறுதியான எண்ணம் என்ற பட்டன் போட்டுக்கோங்க. அப்படின்னா வாயை உறுதியான எண்ணம்ங்கிற பட்டனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வீணான விஷயங்கள்லேருந்து நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். ஓம் சாந்தி.
இன்றைய நாளிற்கான अव्यक्त तूண்டுதல் कंबाइंड सेवा के बिना सफलता असंभव है। ऐसे नहीं कि जाओ सेवा करने और लौटो तो कहो माया आ गई, मूड ऑफ हो गया, डिस्टर्ब हो गई। इसलिए अंडरलाइन करो। सेवा में सफलता या सेवा में वृद्धि का साधन है स्व और सर्व की कंबाइंड सेवा। பாபா சொல்கிறாங்க, கம்பைன்டு இணைந்து இல்லாமல் இணைந்து சேவா செய்யாமல் வெற்றிங்கிறது அசம்பவமானது. எல்லாரும் சேர்ந்து இணைந்து தான் சேவா பண்ணும்போது வெற்றிங்கிறது கிடைக்கும். நான் சேவா பண்ணுறதுக்காக போனேன், ஆனால் வரும்போது மூட் ஆஃப் ஆகிட்டேன், இல்லை மாயா வந்துருச்சு, இல்லை டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இது சேவையில் வெற்றியோ முன்னேற்றத்தையோ கொடுக்காது. இப்போ சேவையில் வெற்றி அடையணும், சேவையில் வளர்ச்சி ஏற்படணும் மற்றும் சுய முன்னேற்றம் ஏற்படணும்னா எல்லாரோடைய சேர்ந்து இணைந்து சேவா பண்ணணும். தியான் ரஹே கோய் பி சேவா ஹமாரி ஸ்திதி கோ டக்மக் நா கர் தேं. கவனம் கொடுங்கள், எந்த சேவையாக இருக்கட்டும், சேவையில் நம்முடைய ஸ்திதியை மட்டும் நாம் அப் அண்ட் டவுன் ஆக்கி கொள்ளவே கூடாது. ஓம் சாந்தி.